மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயுது முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வீடியோ வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் நடக்குது. அப்போ தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுப்பார்? ஆக தனுசு ராசி பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் தைரியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தைரியத்தில் கொஞ்சம் குறைவை ஏற்படுத்துகிறார். ஒரு சிலருக்கு சனி சுயஜாதத்தில் நல்லா உட்காந்துருக்கார், ஆட்சி உச்சம் போன்ற மாதிரி இருந்திருக்காருன்னா கொஞ்சம் கூடுதல் பலனை கொடுத்து நல்லதை கொடுத்துருப்பார். ஸோ தைரியஸ்தானத்தில் இருந்த அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் இருந்தவர் 4ஆம் வீட்டுக்கு போக போகிறார். ஆக 3ஆம் வீட்டில் இருந்திருந்தால் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். குழந்தைகள் வழியில் சங்கடங்கள், குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பேர் தள்ளி போகிறது, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டு சைட்லேருந்து ஏதாச்சும் லோன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வராமல் இழுத்தடிக்கிறது, கவர்மெண்ட் சைட்லேருந்து யூஸ்வலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற அந்த சப்சிடிஸ் கூட உங்களுக்கு வராமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு நடந்திருக்கும். ஆக அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சனி பகவான் இப்போயும் இங்கே தான் இருக்கார். ஸோ இங்கே இருக்கிற சனி பகவான் லக்னத்துக்கு 5 பார்க்குறார், லக்னத்துக்கு 9 பார்க்குறார். ஆக 5 அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை இது பண்ணிட்டாரு. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 9 அப்படின்ட்டு லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை இந்த ராசிக்கு இங்கேருந்து 7, 8, 9ன்னு 9 கேதுவை பார்க்குறார். கேது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஞான கிரகம். ஸோ அப்போ அதை பார்த்திங்கன்னா இவர் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது 2 பேரும் 2 போல்ஸ் மாதிரி. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுத்துருக்க மாட்டார். அப்பா வழியில் பார்த்திங்கன்னா மனக்கசப்பு, அப்புறம் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போகலாம்னா அதில் தடை ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுகத்துக்கு 7ஆம் வீடு. ஆக சுகத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தும், உடம்பை கொஞ்சம் படுத்தும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 3ல் இருந்த சனி பகவான் கொடுத்தார். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3ல் இருந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா விரயத்தை பார்ப்பார். ஆக விரயத்தை கொடுப்பார், மருத்துவமனை செலவை அதிகப்படுத்துவார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் வீடுங்கிறது நிம்மதி. ஸோ நிம்மதியை குறைப்பார். இது மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ 2.5 வருடங்களாக பார்த்திங்கன்னா தைரியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றாலும் கூட நன்மை அப்படின்றது பெரிய அளவில் இருந்திருக்காது அப்படின்றது தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பெயர்ச்சி அப்படின்றது பெயர்ந்து மீன ராசிக்கு வந்துட்டார். அப்போ மீனத்தில் இருக்கிற அந்த சனி பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு இந்த துலாம் ராசிக்கு 6, 10, 1 அப்படின்னு 3 இடத்த பார்க்க போகிறார். அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்த வளர்த்து விடுவார் அப்படின்னு கணக்கு பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா உபய லக்னம்ங்கிறனால பாதகாதிபதி புதன் பகவான், உபய லக்னம்ன்றனால பார்த்திங்கன்னா பாதகாதிபதி புதன் பகவான் வருவார். அப்புறம் மாரகாதிபதி அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்தோம்னா இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி 2 சனி பகவானே மாரகாதிபதி தான். ஆக சனி பகவான் மாரகாதிபதி 3ல் இருந்தால் தைரியத்திற்கு குறைவை ஏற்படுத்துவார். சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது சண்டை சச்சரவு நடக்கும் அப்படின்னாலும் தேவையில்லாமல் நம்ம கோத்து விட்டு போயிடுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் அக்கம் பக்கத்துக்காரங்க கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவு இதெல்லாம் கொடுத்துருப்பார். இப்போ இந்த மாதிரி இருப்பார். இப்போ அவர் 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்றது இப்போ பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லப்படுற துலாம் வீடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சுக்கிரன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க மாட்டார். அப்போ கடந்த 2.5 வருடத்தில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சனி இவருடைய திசைகள் நடத்துகிறப்ப பெருமளவு பாதிப்பைத்தான் சந்திச்சிருப்பாங்க அப்படின்றவங்க. ஆக இந்த திசை இருக்கிறவங்க இனி வருங்காலங்களில் 2.5 வருடங்களில் கொஞ்சம் பெருமூச்சு அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறோம். சரி, இப்போ பாருங்கள், சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 6ஐ பார்க்குறார். 6ஐ பார்க்குறதுனால எதிரிகளை பார்த்திங்கன்னா குறைப்பார். சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானம் ஏறுறது நன்மை. ஆக பார்த்திங்கன்னா
3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி பணவரவு ஸ்தானம் கொடுக்குற அதிபதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் வீட்டில் போகிறாரு. 4ஆம் வீட்டில் போயிட்டு 6ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் இருந்து 6ஆம் வீட்டை பார்க்குறது அப்படின்னு 4ஆம் வீட்டை நல்லா வளர்த்து விடுவார். அப்போ 4ஆம் வீடுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா தாயோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தாய்கிட்ட இருந்துட்டு வந்த வேற்றுமை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஆகும். எந்த பிரச்சனையும் ஆகாது. தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணால் நல்லபடியாக திரும்ப வந்துடுவாங்க. அப்படி ரிக்கவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வந்து வாங்கியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது இனிமேல் அந்த நிலை மாறும். அப்படி இல்லை, வாங்குறதுக்கு எல்லாம் காசு இருக்குதுங்க, நான் போய் போனால் மட்டும் அது வில்லங்க இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஈஸியில் பிரச்சனை வருது, டீட்டில் பிரச்சனை, அது அது இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அது இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை எல்லாத்தையுமே கொடுப்பார். பதவியையும் கூட கொடுப்பார். ஆக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதவிக்கு ஆபத்து. போன 2.5 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையிலேருந்து இடைக்கால பணி நீக்கம் பண்ண மாதிரியான விஷயங்களை எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றது சொல்ல வரோம். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஆக 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால எதிரிகளை, உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் எதிரிகளை குறைப்பார். எதிரிகளின் ஆட்டம் முடிவுக்கு வரும். ஒரே அடியாக முடிவுக்கு வந்துடும். ஆனால் ஒரே நாளில் வருமானா வராது. 2.5 வருஷம் இழுத்துட்டு போகிறார். உங்களுக்கு கொடுக்க நல்லது கெட்டது எல்லாமே பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கொடுக்க போகிறார். ஆக 6ஆம் வீடு அப்படின்ற இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடுன்றது வந்து சுக்கிரனோடது. அதே மாதிரி 11ஆம் வீடு பாதகஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். சுகஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானை பார்க்கும் காலம் இன்னும் 2 மாதம் கழித்து வருவார். 5ஆம் மாதம் அப்போ இன்னும் நன்மையை கொடுப்பார். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருமூச்சு. இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனே வந்து மீள முடியல அப்படின்னா அந்த மீண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் கடன் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருந்தேன் சார், வீடு கட்டவே முடியல. அந்த வீடை இப்போ நீங்கள் கட்டிடுவீங்க. ப்ளஸ் அதில் ரெண்ட்டை பார்த்து அந்த கடனுக்கு எவ்வளோ கட்டணுமோ அதையும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வரோம். அடுத்து 6ஆம் வீடுன்றது எதிரி, கடன், வியாதி. வியாதியில் அப்படின்னா இந்த 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லப்படுற சுக்கிர பகவானும் குரு பகவானும் பலம் குன்றி உங்கள் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வியாதிகள் தலை தூக்கும், பெரிய அளவிலான மருத்துவமனை செலவை வந்து கொடுக்கும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ 4ஆவது வீடு அப்படின்றது நல்லா இருக்குன்னா 6ஆம் வீடு நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னா பிரச்சனைலாம் கம்மியாக தான் வரும். அப்புறம் வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறனால வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள், தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நீதி நேர்மையாக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணும் பொழுது உங்களுக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கன்னி வீட்டை பார்க்குறனால நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்ல வர்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால மனைவியினுடைய அம்மாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றோம். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்து லக்னத்தையே பார்க்குறார். இது வரைக்கும் நிம்மதி ஸ்தானத்தை பார்த்தார், மோட்சஸ்தானத்தை பார்த்தார், சரியான தூக்கமின்மையை கொடுத்தார். இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்னா ஒரு பக்கம் கடன் அடைய போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சீரமைப்பு பண்ண போகிறாங்க. தொழிலில் வந்து ஒரு அப்லிஃப்ட் அப்படின்றது இந்த வருஷத்துலேருந்து 2.5 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழிச்சொல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்னத்தை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதைக்கு கொஞ்சம் இழுக்கு அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி இவ்வளோ கடன் அடைச்சானே தெரில, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில. ஸோ அந்த காசிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் லக்னத்தை பார்க்குறது. லக்னம்னா மதிப்பு மரியாதை உடம்பு இதெல்லாம் சேரும். ஸோ அப்போ மதிப்பு மரியாதைக்கு பங்கம் வரும். யாருக்கு லக்னாதிபதி கெட்டு இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி வியாதிகள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை அடைச்சிட்டோம்னா அடுத்து வியாதி வந்துடும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதினு சொல்ல போகிற குரு பகவான், இந்த சந்திரன் அமைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல.
இந்த சந்திரன் அமைஞ்ச இந்த ஸ்தான அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா இதே வீட்லேயோ இல்லை இந்த வீட்லேயோ இல்லை இந்த வீட்லேயோ இந்த 3 வீட்டில் இருக்கிறது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்றோம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி வராமாட்டார். ஆக செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுப்பார், பெரிய அளவிலான ரிலீஃபை கொடுப்பார் இவருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1-4 அதிபதி குரு பகவான் 7லேருந்து 1 பார்த்துட்ருக்கார். கொஞ்சம் மனைவியோடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும், அது மாதிரியான விஷயம். அப்புறம் தொழிலில் வந்து கொஞ்சம் மேன்மை முடியாமல் போகிறது, எதிர்பார்த்த லாபத்தை காட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சரியாயிடும். ஆக இது வந்து குரு பகவான் சரிந்தால் சரியாயிடும். குரு தசை நடந்துகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும், சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்ல வரோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே சுக்கிரனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி. ஸோ சுக்கிரன் பாதகாதிபதினால ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருப்பார். யாருக்கு? இந்த தனுசு ராசி அன்பர்கள் சுக்கிர தசை கிராஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை, லாபத்தில் குறைவு, பெரிய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கோர்ட்டு கேஸு அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தனியும், ஒன்றொன்னா தனிஞ்சு இந்த 2.5 வருடம் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நன்மையை கொடுத்துட்டு தான் போவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் அப்படின்றது 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதின்றது ஓகே, 7ஆம் அதிபதின்றது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற விஷயந்தான். அவங்களுக்கு 50 to 50% நல்லாயிருக்கும். சந்திரன் அப்படின்றது வந்து இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அப்படின்ற வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு பலத்த அடிகள் விழுந்திருக்கும். உடம்பு வியாதி, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். இனிமேல் சரியாயிடும். ஆக சனி பகவான் இங்கேருந்து லக்னத்தை பார்க்குறனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை, நீங்கள் வந்து தெளிவான மைண்ட் செட்டில் நல்லபடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல வர்றோம். சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பரிகாரத்துக்கு அப்படின்னு சொல்ல வந்தோம்னா லக்னத்தை பார்க்குறனால பரிகாரம் அப்படின்றது ஆலங்குடிக்கு சென்று வரணும். ஆலங்குடிக்கு சென்று வரணும், ஓகேங்களா? வியாழக்கிழமையில் உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அபிஷேகத்தை பார்த்துட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஈஸ்வரனையும் தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன்லாம் நிறையா இருக்குதுங்க, குறையிற மாதிரி வாய்ப்பே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கடனை அடையணுன்றதுக்காக திருப்பதி வெங்கடாச்சலபதியை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் போய் சாமி பார்த்துட்டு வரணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வர்றோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இத்தனை நாள் 9ஆவது ஸ்தானத்தை பார்த்தனால அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது சரியாகணும் அப்படின்னீங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஆக சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது சுகத்தை கெடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சனி பகவான் சரியாகும். ஆக இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி, ஆலங்குடி ஈஸ்வரன் கோயில், ஆலங்குடி குரு பார்க்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகவனேஸ்வரரை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுப்பார் அப்படின்றது இருக்குது. ஆக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய டைம். சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் சுகஸ்தானத்தை வலிமைப்படுத்துவார். அப்போ அந்த சுகமாக இருக்கணும்னா கடன் இருக்கக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, அதெல்லாம் வந்து நல்லபடியாக கொண்டு வந்துடுவார். அவர்களுடைய திசா புத்திகள் ப்ளஸ் அவர்களுடைய அமைவு, அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களையெல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம இன்னும் பலன் அக்யூரசி வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன பலாபலன்கள் 2026ஆம் ஆண்டு சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம். பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னா அதுக்கு பரிகாரத்தையும் பார்த்தோம். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.